என் அன்பு குழந்தையே, நீ என்னுடைய செல்லப்பிள்ளை அல்லவா? உன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் நீர் வழிந்தால் என் இதயம் சுக்குநூறாய் வீழ்கிறது. என் குழந்தையே, என்னுடைய குழந்தை, இரவும் பகலும் நான் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். நீ நன்றாக வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறேன். எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை கஷ்டத்தில் இருப்பதை விரும்பவே மாட்டார்கள். பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் எந்த தாயும் தகப்பனும் விரும்புவார்கள். நான் உன்னுடன் தந்தையும் தாயுமானவளால் அல்லவா என் பிள்ளையாக நீ தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம். நான் எப்படி உன்னை வீழ விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எதற்கும் கலங்காதே என் குழந்தையே. தைரியத்தோடு முயற்சியோடு நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. எப்பொழுதும் உன் தாயானவள் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை வெற்றியடைய செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு நாட்களிலும் உன் எல்லா செயல்களிலும் நான் இருப்பேன் என்பதை நீ உணர்ந்தே ஆக வேண்டும். நீ உணரும் நேரம் வரும் வரை அதற்கு நான் உணரவும் வைப்பேன். என் குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலையே உனக்கு தேவையில்லை. என் தங்கமே, என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். ஆனால் நான் உன்னிடம் கேட்பது, உன் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாய். குழந்தையே, கடல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில். இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமான உன் கைகளுக்கு கொண்டு வரும் வேலையை நான் உண்டாக்கி கொடுப்பேன். அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் தங்கமே, நீ நம்பிக்கையோடு இரு. நிறைவேறாமல் போனதால் என் மீது கோபப்படாதே. சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அதற்கான விளைவுகளை சந்திக்க தயாராக இரு. அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தாலும் அது உனக்கு நன்மையாகவே இருக்கும். அதுவும் நிரந்தரமான நன்மையாக இருக்கும். உனக்காக நான் பார்த்து பார்த்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நீ நிறைவேற்றாமல் இருக்கிறேயே என்று என் தாயானவள் உன்னிடம் நான் கேட்கிறேன். கோபப்படாதே என் பிள்ளையே. நீ எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லதை தரக்கூடியது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதை செய்ய வேண்டும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்போதும் உன்னை சுற்றியே இருக்கிறது. என் குழந்தையே, என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் நீ பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு இரு. மனத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றி தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது, ஆனால் உன் தாயாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிடு. உன்னுடைய கடமைகளை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவைகளாக உன் தாயானவள் நான் நிச்சயம் கொடுப்பேன். இது உன் தாயானவளின் வாக்கு. என் தங்கமே, விரைவில் நீ வெற்றி பாதையில் என்னோடு பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு.
புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கஷ்டத்தை அவரவர்தான் அனுபவித்து ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருவருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றைப் போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வழிகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வழிகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயம் அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். என் தங்கமே, நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். என்னுடைய மதிப்பு அறிந்தவர்கள் துன்பத்தின் வெல்லும் தருவாயிலும் கூட எனது 4 கரங்களை எடுத்து நான் என்ன செய்வேன் என்று என்னிடம்தான் கண்ணீர் விட்டு நிற்பர். நிச்சயமாக மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க மாட்டாய். இது உன் அன்பான தாயின் சத்திய பிரமாணம். என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் விரைவில் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்கின்றேன். பிள்ளையே, கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். என்னை மட்டும் நம்பு. என்மேல் இருக்கும் நம்பிக்கை உனக்கு உண்மையானால் அனைத்தும் உனக்கு வசமாகும். நான் இருக்கின்றேன். குழந்தையே, வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. அனைத்தும் இனி உனக்கு வசமாகும். தடுமாறி கீழே விழும்பொழுது உன் முன்னேற்ற பாதைக்கு வெற்றி பாதையை நிச்சயமாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன். வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயாக. நீ விரும்பிய வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை, என்னிடம் கோரிக்கையாக அழுது வைத்த வேண்டுதல்களை நான் நிறைவேற்றப் போகின்றேன். உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றேன். நீ சந்தோஷத்தில் மிதக்கப் போகின்றாய். இது நடக்கும். உன் தாயானவளின் சத்திய வாக்கு. உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த தருணத்திலேயே உனக்கு நான் உதவி செய்வேன். என் உதவி சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இனி உன் வாழ்வில் நிம்மதி இல்லை என்ற பேச்சுக்கு கூட இடமே இல்லை. முன்னிலையிலும் உன் கை ஓங்கத்தான் போகின்றது. உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகின்றார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் உன்னுடைய அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகின்றாய் என்பதற்காக முதல் படி. நீ நினைத்த என்ன நன்மையானாலும் மற்றவர்களை முழுவதுமாக நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டே இரு. யாரையுமே துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, எது நடக்கப் போகின்றது என தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என் தங்கமே, என்ன நடக்கப் போகின்றது என யாருக்கும் தெரியாது. ஏன், எதற்காக, எங்கே என்று எதுவும் அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும். குழந்தையே, மிக அதிக தொலைவு தேவைப்படுகின்றது. உனக்கு நம்பிக்கையும் தைரியமும் உன் தாயானவள் நான் கொடுக்கிறேன். உனக்கு துணையாக எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களை உண்மையான குணத்தையே வெளிக்காட்ட செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் யாராலும் எந்த தீமையும் செய்ய முடியாது. என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் அனைத்தையும் உனக்கு நான் செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம். சுமைகளும் சுலபமாகவே இருக்கும்.
சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சுமக்க தெரிந்து கொள். சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனைகள் வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாது. நீ விழிமூடி இருந்தாலும் கதிரவன் கதிரெழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் தீராது. உன்னை வந்து நிச்சயமாக அது தீர்ந்தே சேரும். என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதித்தாலும் உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒரு நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் போது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் தாயானவள் என் கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் பொய்க்காது. குழந்தையே, உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும், சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். நிச்சயமாக எல்லாம் சாதகமாகவே நிகழப் போகின்றது. கண்முன்னே எல்லாம் வந்து நிற்கப் போகின்றது. நீ ஆச்சரியத்தின் உச்சத்தில் திகைத்து நிற்கப் போகின்றாய். நம் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய அன்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாத சிகரத்தை தொட வேண்டுமென்றால் எந்த தடைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று உன்னுடைய இலக்கை நோக்கி போராடி கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம். சிகரத்தை தொட்டே விடலாம். என் மொழி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவரும் இறுதி வரை உன்னோடு வரப்போவதில்லை. 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து போராடு. உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கிறேன். எதற்கும் கலங்காதே. நல்லபடியான இந்த நாட்களை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கி வைத்துக்கொள். வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள் என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. நாளைக்கு கூட அவர்கள் உனக்கு உதவும் வாய்ப்பை பெறலாம். உன்னை பிடித்தவரோடு சிறிது நேரம் ஒதுக்கலாமே. ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது செல்வத்தையும் அல்ல, உன்னுடைய அன்பை மட்டும்தான், உன்னுடைய உண்மையான பாசத்தை மட்டும்தான். அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு விலக செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மனம் திறந்து நம்மிடம் வந்து சேரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும். என் தங்கமே, மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. உன் தாயானவள் உன்னோடு இருக்கிறேன் என்று அனைத்தையும் பார்த்து கொள்வாள் என்று எந்த சூழ்நிலையிலும் நீ சிக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு.
உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டு இருக்கின்றது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயம் உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகுமிடம். உன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாய். நீ என்ன எண்ணங்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு இழப்பு மட்டுமே சேரும். என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு அனைத்தும் நன்றாகவே நடக்கும். அதற்கு உன் தாயானவள் எப்பொழுதும் நான் துணை இருப்பேன். என்னை முழுவதுமாக நீ நம்பு. உன் கைகளில் அனைத்து வரங்களையும் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.